ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம், என்ன டாபிக் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டைப்ஸ் என்னென்ன, அதுல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எஸ்என்ஆர் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் எஸ்என்ஆர். ஓகே, எஸ்என்ஆர்ல வந்து பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேஸ் அப்படின்னா பொதுவா ரெண்டு டைப் வரும். இந்த ரெண்டு டைப்புக்குள்ள தான் நிறைய எஸ்என்ஆர் டைப்ஸ் வரும். ஸோ அதனால நம்ம பேஸ்ல வந்து என்ன போடுவோம், ரெண்டு டைப் ஆஃப் எஸ்என்ஆர் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டாட்டிக் அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டைனமிக். ஓகே, ஸோ இதுக்கு கீழே தான் ஒவ்வொரு எஸ்என்ஆரும் வரும். இது பேஸ், இது வந்து பொதுவா வந்து சார்ட்ல வார எஸ்என்ஆர். அது இல்லாம சின்ன சின்ன எஸ்என்ஆர் டைப்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம பார்க்க போறோம் பேஸ். இது கோர். இந்த கோர் எஸ்என்ஆர் டைப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் அப்படின்றது ஒன்று வரும். ஓகேவா, ரவுண்ட் நம்பர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹிடன் எஸ்என்ஆர் ஆர் 50 எஸ்என்ஆர்னு சொல்லிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில் டைப். ஓகே, ஸோ இது நாலும் வந்து வரும். ஸோ மொத்தமா 6 எஸ்என்ஆர் டைப்ஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஓகே, ஸோ 6 விதமான எஸ்என்ஆர் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல பேஸ் அப்படின்றது மெயினான எஸ்என்ஆர் அப்படின்றது பேஸ். கோர் அப்படின்றது சின்ன சின்ன எஸ்என்ஆர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறவு அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா எஸ்என்ஆர் டைப்ஸை பத்தியும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ இந்த டாபிக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னா என்ன, ஒவ்வொரு எஸ்என்ஆர்லையும் நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் டைப் எஸ்என்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா லைக் அது வந்து எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, இப்போ இது மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு. இதுல அப் அண்ட் டவுன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போயிட்டு இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்க இந்த எஸ்என்ஆர் தான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ட்ரேட் பண்ணும், இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் அப்படின்ற எஸ்என்ஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போகும். நான் அதை சார்ட்ல காட்டுறேன். ஓகேவா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாட்டிக் மூட் எஸ்என்ஆர் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுல மல்டிபிள் டச் இருக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் டைம். ஓகே, இந்த தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 தடவை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா தேர்ட் டைம் வந்து மார்க்கெட் ஒர்க் பண்ணும் அப்படின்ற விஷயம் தெரியும். இதையும் தாண்டி ஒரு மார்க்கெட், ஓகே, ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட் போகுது அப்படின்றப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப் அண்ட் டவுன் இப்படி ஒரு டச், 2 டச், 3 டச், 4 டச், 5 டச், 6வது தடவை என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் வந்து மேல சைட்ல பிரேக் அவுட் ஆகும், இல்லைன்னா கீழ்புறமா பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க சரியான கவனம் செலுத்தணும். ஓகே,
ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் மூடில் என்னன்னா 6 தடவை 6வது தடவைக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைட்ல பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதை நம்ம கண்டினியூவா நம்ம வந்து அதில் அதாவது லாங் டைம் எக்ஸ்பிரஷன் டைம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். லைக் அதில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, இப்போ நம்ம 1 2 3 4 5 ஓகே, இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் இல்லாம 1 மினிட்ல ஒரு 5 தடவை ஒரு லெவல கண்டினியூஸா டச் பண்ணி வச்சுன்னு வைங்களேன். 1 2 3 4 5 6வது தடவை என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஒரு கேண்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 50% மேல இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு பையர்ஸ் பாக்குறீங்க அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அப் டைரக்ஷன் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி கீழ்புறமா செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, செல்லர்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க, அடுத்த கேண்டில் செல்லர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ராங் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் லாங் டைம் எக்ஸ்பிரஷன் டைம் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸோ இல்லாட்டி 2 மினிட்ஸோ இல்லாட்டி 5 மினிட்ஸோ வச்சு உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதுதான் ஸ்டாட்டிக் எஸ்என்ஆர். நான் ஷோ பண்றேன் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல எத்தனை டச் இருக்கு, ஒரு டச், 2 டச், 3 4 5 6 டச். ஓகே, இப்போ நான் அதை எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள், ஒரு டச், 2 டச், 3 again 4 5 6. ஸோ 6வது தடவைக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கு, நல்ல பிரேக் அவுட். ஓகே, ஸோ நல்ல பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், லாங் டைம் எக்ஸ்பிரஷன் டைம் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் ஃபுல்லா போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த டவுன் டைரக்ஷன் போறப்போ நமக்கு எந்த டைம் ஃப்ரேம் செக்யூரா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா இந்த பிரேக் அவுட் அதுக்கப்புறமா லாங் டைம் எக்ஸ்பிரஷன் டைம் வச்சு நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த 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 கேண்டலுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஸோ இந்த கேண்டல்ல நம்ம 15 மினிட்ஸ் எடுத்தோம்னா, ஓகே, இந்த கேண்டல்ல நம்ம லோயர் ஆப்ஷன் 15 மினிட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு இது ஐடிஎம் வர்றது வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் டைப் ஆஃப் எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல எத்தனை டச் வருது அப்படின்றத பொறுத்து நம்ம அதுல ட்ரை பண்ணிக்க முடியும். அண்ட் அதுல வந்து இன்னொரு விதமா நம்ம இதுல எப்படி நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா தேர்ட் டச். ஓகே, இப்போ நம்ம 1 மினிட்ல பாக்குறத விட நம்ம ஒருக்கா 5 மினிட்ஸ்ல நம்ம போயிட்டு பார்த்துட்டு இந்த இந்த பேட்டர், அதாவது நமக்கு வந்து 5 மினிட் 1 மினிட்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நிறைய கேண்டில்ஸ் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா. ஆனா 5 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், நல்லா ஸ்ட்ராங்கான லெவல் எது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நல்லா ட்ரேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஸ்டாட்டிக் மூட் எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி தான். இப்போ டைனமிக் அப்படின்றது என்ன, டைனமிக் எஸ்என்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்றது ஈஸியா சொல்லு. டைனமிக் எஸ்என்ஆர் அப்படின்றது ஒரு பேட்டர்ன் வந்து, ஓகே, இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வச்சு எக்ஸாம்பிள், இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ட், கீழே இருக்கிறது சப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல அப் அண்ட் டவுன் ஆகுது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எகெயின் இதை ரீடச் பண்ண ட்ரை பண்ணும். இந்த டைம்ல இந்த லெவல் என்ன ஒர்க் பண்ணும், இது சப்போர்ட்டா மாறிடும். ஓகே, ஸோ எகெயின் மார்க்கெட் என்ன நடக்கும், அப் அண்ட் டவுன், இந்த மார்க்கெட் எகெயின் போயிடும். ஸோ இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு லெவல் கிரியேட் பண்ணி இது சப்போர்ட்டா மாறிடும். ஸோ இங்க பழைய ரெசிஸ்டன்ட் அடுத்து சப்போர்ட்டா மாறிடும். அதே கீழ் சைட்ல பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்தா இந்த இடத்துல சப்போர்ட் எகெயின் போயிட்டு இது ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டா மாறிடும். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்டா மாறும், பிரேக் அவுட் பண்ணி போனா ஆல்ரெடி இருக்க ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டா மாறும், கீழே பிரேக் அவுட் பண்ணி போனா ஆல்ரெடி இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்டா மாறும். இதுல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது? ஓகே, இதுதான் டைனமிக் எஸ்என்ஆர் அப்படின்றது. ஸோ அதையே நம்ம டைனமிக் எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா,
அதாவது வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நிலைத்தன்மை, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட லெவலை சேஞ்ச் பண்ணிக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைனமிக் எஸ்என்ஆர் வந்து இப்படிதான் பெர்ஃபெக்டா வரணுமா, இப்போ ஒரிசோண்டலா தான் இந்த மாதிரி தான் வரணுமான்னு இல்லாம இந்த மாதிரியும் வரலாம். ஸோ இதுல நமக்கு என்ன பார்க்கணும்னா, இங்க இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா எகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல்ல இருந்து கீழே போகுதா, எகைன் இந்த லெவல் ஒரு லெவல் எடுக்குதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ 5 மினிட்ஸ்ல இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் ட்ரேடிங்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன்ட். ஓகே, ரெசிஸ்டன்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில் இருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் கேண்டில் இருக்கும். ஸோ இதுல நியர்பைல இருக்க, அதாவது இப்போ ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்க சப்போர்ட் இது. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட், ஏன்னா இந்த சப்போர்ட்டை தாண்டி தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டச் என்ன நடக்குது, ஒன்று இந்த ப்ரீவியஸா இருக்க லெவல், அதாவது இந்த ப்ரீவியஸா இருக்க லெவல்ல வந்து டச் பண்ணி கீழே போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேண்டல்ல வந்து டச் பண்ணி கீழே போகலாம் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, இப்போ எது செக்யூரான லெவல்ல நம்ம ட்ரேட் பண்றது, எந்த இடத்துல செக்யூரா வந்து ரிஜெக்ட் ஆகும். இப்போ இந்த லெவல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இதே லெவலை நம்ம இங்க, அதாவது இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்றதுக்கும் இங்க ட்ரேட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி, ஓகே, அதுல என்ன நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 1 மினிட்டுக்கு மாத்திடுவோம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் போயிருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எகெயின் வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எகெயின் செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் போயிருக்காங்க. எகெயின் அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கண்டினியூஸா வந்திருக்காங்க. இந்த நியூ ஹை நியூ ஃபோம் லோ பிரேக் பண்ணல. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் எதுவும் நடக்கல. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து என்ன பண்ணல, நமக்கு இங்க டச் பண்ணல. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 மினிட்ஸ்ல அங்க டச் பண்ணல. சப்போஸ் 5 மினிட்ஸ்ல டச்சா இருந்துச்சுன்னா, ஓகே, இப்போ 5 மினிட்ஸ்ல வந்து சார்ட்ல இந்த கேண்டில்ஸ் ரெண்டும் இங்க போய், இப்போ இந்த கேண்டில் அதே வந்து இந்த டச் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இங்க போயிட்டு முடிஞ்சு ரிஜெக்ஷன் வந்து எகெயின் பையஸ் இந்த இடத்துல, அதாவது இங்க இருந்து பையஸ் வந்து பையஸோட ரிஜெக்ஷன் வந்து செல்லஸ் 5 மினிட்ஸ்ல வந்து செல்லஸ் 5 மினிட்ஸ்ல ரிஜெக்ஷனோட வந்திருந்தா, அதுவும் ப்ரீவியஸ் கேண்டல்ல, அதாவது இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, இந்த கேண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 50, அதாவது 50% மேல பிரேக் பண்ணிட்டு வந்திருந்தா, 50%க்கு மேல பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ 50% மேல 5 மினிட்ஸ்ல வந்திருந்து 1 மினிட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து டபுள் டாப் இந்த மாதிரி 2 தடவை ரிஜெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும், லோயர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அது என்ன டபுள் டாப் மாதிரி அப்படின்னு சொன்னா, எப்படி இதை பாருங்க, இந்த இடத்துல கனெக்ட் பண்றப்போ டபுள் டாப் மாதிரி வருதா, எம் பேட்டர்ன் மாதிரி வருதுல்ல, அதுதான் நம்ம டபுள் டாப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கா லோயர் ஆப்ஷன் கொடுத்துடலாம், டைனமிக். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஏன் டச் பண்ண ட்ரை பண்ணுது, லெவல டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணு, டச் பண்ண ட்ரை பண்ற இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இந்த டச் பண்ற இடத்துல 5 மினிட்ஸ்ல நம்ம பாக்குறப்போ, லைக் நான் சொன்ன மாதிரியான அதாவது 5 மினிட்ஸ்ல 2 கேண்டில்ஸ் வந்திருக்கும். ஆனா 1 மினிட்ல வந்து 2 எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்றப்போ, இந்த எம் பேட்டர்ன் முடிகிற இந்த இடத்துல ரெண்டாவது பேட்டர்ன் வர 2 ரிஜெக்ஷன் பாக்குறப்போ நீங்க லோவர் ஆப்ஷன் கொடுக்கறது நல்லா. ஸோ டெக்னிக்கலா நீங்க இந்த வீடியோவை மறுபடியும் நீங்க பாக்குறப்போ நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அகெயின் கரெக்டா நம்ம போடுறப்போ, நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க போடுறேன், இங்க பையஸ் அண்ட் இங்க பையஸ் அண்ட் இங்கேயும் பையஸ், நான் இவங்க 3 பேர்த்தையும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன்னா, ஸோ அதே மாதிரி
இங்கே நான் கனெக்ட் பண்றேன், ரெசிஸ்டன்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் சப்போர்ட் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், இங்கேருந்து பையர்ஸ் வந்திருக்காங்க, இங்கேருந்து பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 3 லெவல்ஸ் ஒர்க் பண்ணிருக்கு. அகைன் அதுக்கப்புறமா வந்து அகெயின் வந்து போயிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஏன் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்காங்க, எகெயின் வந்து இந்த இடத்துல டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகாம ஏன் இந்த இடத்துல வந்து போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லெவல்ல இருந்து இந்த செல்லர்ஸ் முடிகிற லெவல் வரைக்கும் பார்த்துக்கோங்க, இந்த லெவல்ல இருந்து இந்த பையஸ் வரைக்கும், இந்த பையஸ் முடிகிற வரைக்கும் அதுல 50% இந்த செல்லர்ஸ் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்ல, அதாவது புதுசா ஒரு லெவல் இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா புதுசா ஒரு லெவல் கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுதுன்னா, அது ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், இது பாத்தீங்கன்னா இந்த 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 செல்லர்ஸ் வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு, ஸோ அதுல 50%ல என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த செல்லர்ஸ் வரைக்கும் அதுல 50% மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ அதே அதே சினாரியோ தான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து என்ன, இந்த இடத்துல சப்போர்ட் வரைஞ்சிட்டோம், ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டோம். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ 3 டச்சுக்கு அப்புறம் 1 2 3 இப்படி 3 டச்சுக்கு அப்புறம் எகெயின் வந்து மேலே போகல. இதுக்கு போகாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ்ல 50% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் என்ன செய்யும், ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த இடத்துல மார்க்கெட் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி எகெயின் கீழே வந்து இந்த இடத்துல டச் பண்ணி தானே, இந்த இடத்துல டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகி கீழே போகணும். ஸோ அதே மாதிரி டபுள் டாப் இங்க வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம 5 மினிட்ஸ்ல பாக்குறப்போ இந்த லெவல்ல ஒரு கேண்டில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி டபுள் டாப் வந்துருச்சுன்னு சொன்னா, நம்ம ரெண்டாவது டபுள் டாப் வாரப்போ இந்த ஸ்ட்ராங் கேண்டலுக்கு அப்புறமா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ராங் கேண்டிலே 5 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல 5 மினிட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த டபுள் டாப் வந்திருக்க இடத்துல 5 மினிட்ஸ், இந்த பாருங்க, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு. ஆனா இதுல என்னென்ன வந்திருக்கு பாத்தீங்க, 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ரிஜெக்ஷன், இங்க ஒரு ரிஜெக்ஷன், இங்க ஒரு ரிஜெக்ஷன். ஸோ 3 ரிஜெக்ஷன் வந்திருக்கு ஒரு லெவல்ல. ஸோ இந்த ரிஜெக்ஷன் எங்க இருந்து எல்லாம் வந்திருக்கு பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்திருக்குல்ல, இந்த ரிஜெக்ஷனுக்கு லெவலை மார்க் பண்ணு. இந்த ரிஜெக்ஷன் இருக்கிற லெவலை மார்க் பண்றப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு முன்னுக்கு இடத்துல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ட்ரேட் இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டு பார்க்கறத விட இப்போ ப்ரெசன்ட்டுக்கு முன்னாடி, இப்ப நடந்திருக்க மார்க்கெட்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத பார்க்கறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இங்க எல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு இங்க ரிவர்சல் பண்ணி மார்க்கெட் வேலை செய்யாது, அது வேலை செஞ்சு பிரயோசனம் இல்லை. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய இடம் இப்போ லைக் நான் சொல்றேன், இப்போ ஒரு ட்ரேட் இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், இது ஏன்னு வச்சுப்போம், இப்போ இது பின்னு வச்சுப்போம். இப்போ ட்ரேட் நடக்கிறதுக்கு பக்கத்துல எது இருக்கு, இது ட்ரேட் நடக்குது, இதுக்கு பக்கத்துல இதுதான், இந்த மார்க்கெட் தான் இருக்கு, இந்த இடத்துல தான் ரிவர்சல் ஆயிருக்கு. ஏன்ற இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னா நீங்க எதை கன்சிடர் பண்ணும், பிஏ தான் கன்சிடர் பண்ணும், ஏஏ கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஓவர் பாஸ்ட், இது வந்து ப்ரெசென்ட். ஓகே, ப்ரெசென்ட்ஸ்ல பக்கத்துல இருக்க மார்க்கெட்டை தான் நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் இப்போ என்ன பார்த்தேன், 5 மினிட்ஸ்ல வந்து அதாவது ஒரு லெவல் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணி அந்த லெவலை எகெயின் வந்து ரீடெஸ்ட் பண்றப்போ, ஓகே, அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்றப்போ 2 ரிஜெக்ஷன், அதாவது 5 மினிட்ஸ்ல அப்படி ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த 5 மினிட்ஸ் 1 மினிட்ல எப்படி வரும், எம் பேட்டர்ன் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற இடத்துல வந்து நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஐடிஎம் வரும். இப்போ அதே நீங்க 1 மினிட்ல மாத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹெம் பேட்டர்ன் வந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பாருங்க எம் மாதிரியான ஷேப் வந்திருக்கும். பெர்ஃபெக்டா எம் தான் வரணும்னு இல்லை, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எம் பேட்டர்ன் வந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணாம இதுக்கு கீழே வந்துருக்கும் பாருங்க. ஸோ இது பிரேக் அவுட் ஆனா விட்டுருங்க, இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனா விட்டுருங்க. எப்போ நீங்க அந்த ரெசிஸ்டன்ட் ஏற்ற மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் பாக்குறீங்களோ இங்க எடுத்து ட்ரேட் எடுக்க முடியும். இதுதான் ஸ்டாட்டிக் மோட் எஸ்என்ஆர் டைப் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா, இப்போ முடிஞ்சிருக்கும் ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்றது. ஸோ டைனமிக் முடிஞ்சிருச்சு அண்ட் ஸ்டாட்டிக் முடிஞ்சிருச்சு.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், பேஸ் ரவுண்ட் நம்பர் அப்படின்னா என்ன. அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த இந்த எஸ்என்ஆர் டைப்ஸ் தான் நம்ம இந்த 4 எஸ்என்ஆர் டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ரவுண்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ ரவுண்ட் நம்பர் அப்படின்றது, இப்போ நீங்க ஒரு புரோக்கர் ஐகாப்ஷன் புரோக்கர் யூஸ் பண்றீங்கன்னா இதுல ஒரிசோண்டலா இருக்க லெவல்ஸ் பாருங்க. இங்க ஒரிசோண்டல், இந்த லைன் இங்க பாருங்க, இங்க லைன் அண்ட் பிளஸ் இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், அப்படி நிறைய ஒரிசோண்டல்ஸ் லைன்ஸ் இருக்கு. இந்த ஒரிசோண்டல் லைன்ஸ்ல இப்போ நம்ம கர்சரை கொண்டு போறப்போ இதுக்கு ஒரு பிரைஸ் வேல்யூ இருக்கும் பாருங்க. இந்த பாருங்க, இப்படி 1.11340 அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோல தான் இந்த இந்த ஒரிசோண்டல் லைன் விட்டு பிரைஸ் வந்து முடியும். அப்படி இந்த லைன்ல முடிகிற பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல முடிகிறப்போ நாம அதை ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் நம்பர் வந்து இந்த ஜீரோல முடியுது இல்லையா, இந்த ஒரிசோண்டல் லைன்ல நீங்க ஒரு லைன் வரைஞ்சு பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் விட்டு வேல்யூ ஜீரோன்னு முடியும். இந்த ரவுண்ட் நம்பர் 0, 20, 30 அப்படின்லாம் இருக்கு. இதுல வந்து ஜீரோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லெவலும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஆகுமான்னா இல்ல. ஓகே, இதுல வந்து ஜீரோ வந்து சம்டைம்ஸ் ஜீரோ வந்து 10 அப்படின்றது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா 30 ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 20 ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஜீரோல வந்து மேட்டர் கிடையாது. ஒரு ரவுண்ட் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த ரவுண்ட் நம்பர் கடைசியில ஜீரோல அந்த பிரைஸ் வேல்யூ, நீங்க அந்த இடத்துல பிரைஸ் அந்த இது ஒரிஜினல் லைன்ல நீங்க கர்சரை கொண்டு போய் வைக்கிறப்போ அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில 00 முடியுது. இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறப்ப என்ன நடக்குது, ஓகே 515 முடியுது, 010 முடியுது. ஸோ இந்த லெவல்ல இந்த ரவுண்ட் இதை தான் நம்ம ரவுண்ட் நம்பர்னு சொல்றோம். இப்போ இந்த ஒவ்வொரு ரவுண்ட் நம்பரும் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டா வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க சார்ட்டை மாத்திரம் உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக இப்போ நான் வந்து எல்லா லைன்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் லைன் எடுத்து இந்த இடத்துல போடுறேன், அடுத்த லைன் எடுத்து இங்க மேல போறேன், அண்ட் இன்னொரு லைன் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்துல போட்டு. ஓகே, ஸோ இதுல எந்த லெவல் அதிகமா வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த லெவல்ல ஒரு டச், 2 டச், கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு, இங்கெல்லாம் மல்டிபிள் ரிஜெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்க இந்த நம்பர்ல இங்க 1 2 3 அண்ட் 4 டச், 5 ரிவர்சல், 6வது ரிவர்சல், 7 ரிவர்சல், 8 ரிவர்சல், 9 ரிவர்சல், அண்ட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிற பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல டச் போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைட்ல கேண்டில் வந்திருக்கணும். இதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆனது பிறகு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல், இந்த இடத்துல மல்டிபிள் டச்சோட ரிஜெக்ஷன். ஸோ அப்படின்றப்போ கம்பேரிட்டிவ்லி மற்றதை கம்பேர் பண்றப்போ இந்த 2 ரவுண்ட் நம்பர், இந்த ரவுண்ட் நம்பர் பிளஸ் இந்த ரவுண்ட் நம்பர் நல்லா ஒர்க் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ மார்க்கெட் இப்போ நல்லா இருக்கு அப்படின்றப்போ இப்போ நம்ம வந்து இந்த ஏ அப்படின்றது ரவுண்ட் நம்பர், இது பி அப்படின்ற ரவுண்ட் நம்பர் இது. ஓகே, ஸோ நம்ம மார்க் பண்ணி. ஸோ இந்த 2 ரவுண்ட் நம்பர் எப்படி ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஓகே எப்படி ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணும்னா, இப்போ மார்க்கெட்ல இப்போ இந்த லெவல் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல கண்டினியூஸா 3 தடவை இப்போ எப்படி ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு செல் ரெசிஸ்டன்ட், அதாவது லைக் ரெசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யும். இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா பட்டு ரிவர்சல் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்னொரு விஷயமா ட்ரேட் பண்ணலாம், பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைட்ல கேண்டில் வரும். இது 2 மூலியமா நமக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொன்னா, நல்ல மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன் போறப்போ ப்ரீவியஸா எந்த லெவலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ அந்த ரவுண்ட் நம்பர் இருக்கிறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு 2 3 ரிவர்சல்ஸ் பாக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு 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 சினாரியோ, ஒரு டச், அண்ட் அதே மாதிரி 2வது முறையும் வந்திருக்காங்க, பையர்ஸ் போயிட்டு செல்லர்ஸ் வந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி 3வது முறையும் பையர்ஸ் போயிட்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து கேண்டில் போயிட்டு, ஓகே கேண்டில் போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனாலும் சரி,
க்ளோஸ் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனாலும் சரி செல்லஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்ஜின் எல்லாம் கொடுத்துக்கணும். மார்ஜின் அப்படின்றது கொஞ்சம் மேலே இந்த இடத்துல செல்லஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே தான் இங்கே நடக்க போகுது. இதுதான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, கண்டினியூஸா 3 டச். ஓகே பாருங்க, இந்த இடத்துல இந்த ரவுண்ட் நம்பர் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கா, எப்படி மேலே போயிட்டு இப்படி பட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல 3. அப்போ இந்த ரவுண்ட் நம்பர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த லெவலில் பார்ப்போம். இப்போ இந்த லெவல்ல இந்த இடத்துல இருந்து டச் பண்ணி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல லெவல் கம்ப்ளீட் ஆகல, விட்டுரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு, ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆகல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கணும் தானே அப்படின்னு சொல்றப்போ ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து கேப் ஃபில் பண்ணிருக்கு. கேப் ஃபில் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு செல்லஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் இந்த இடத்துல வரல. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் வின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஆப்போசிட் சைட்ல வந்து இந்த இடத்துல ட்ரேட் வின் பண்ணியிருப்போம். எகெயின் இந்த இடத்துல ட்ரேட் வின் பண்ணிப்போம், இங்கேயும் ட்ரேட் வின் பண்ணிப்போம். ஏன்னா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இது ஏன் நமக்கு நான் வேலை செய்யுதுன்னு சொன்னேன், நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 கன்ஃபர்மேஷன் கரெக்ட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் கூட வந்திருக்கு. அண்ட் இந்த டைம்ல ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்திருக்கு. ஓகே, இதுதான் விஷயம். ஒன்று எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 முறையில. ஒன்று வந்து இந்த இடத்துல லெவல்ல வந்து ரிஜெக்ஷன் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ரிவர்சல் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் தான் ஒரு ரவுண்ட் நம்பர் எப்படி ஒர்க் பண்ணுன்றதுக்கு சொல்றேன். அண்ட் அதை தாண்டி நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்குறீங்க இந்த ரவுண்ட் நம்பர்ல, நம்ம இன்னும் எப்படி இது ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்றப்போ ஓகே. இப்போ நமக்கு வந்து இப்போ பையர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க. இப்படி பையர்ஸ் போயிட்டு இருக்காங்க. பிளஸ் ரிஜெக்ஷன். ஓகே, பையர்ஸ் போயிட்டு இருக்காங்க பிளஸ் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் இல்லைன்னு வைங்களேன், இங்க ரவுண்ட் நம்பர் 1 இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் 1 இருக்கு. ஸோ பையர்ஸ் போறாங்க பிளஸ் ரிஜெக்ஷன். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் எடுத்துப்போம். இது ரெசிஸ்டன்ட் வச்சுப்போம், இது ரவுண்ட் நம்பர்னு வச்சுப்போம். இப்போ ரெசிஸ்டண்டா பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ட் ஏரியா. பட் இந்த இடத்துல கேப் ஃபில் பண்றதுக்காக இந்த பை கேண்டில் வந்திருக்கு. பிளஸ் இந்த இடத்துல ரவுண்ட் நம்பரையும் டச் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், செல்லஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம செல்லர்ஸ் வர போறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ரவுண்ட் நம்பர் எப்படி விளக்கும், இது ரவுண்ட் நம்பர், இந்த கிரீன் கலர் ரவுண்ட் நம்பர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி பர்ஃபெக்டா போயிட்டு க்ளோஸ் ஆகி ஆல்ரெடி நமக்கு 2 ரிஜெக்ஷன், முன்னாடி 2 3 ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறமா நமக்கு இது செல்லர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன, ஆல்ரெடி நிறைய தடவை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிட் சைட்ல கேண்டில்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்படிதான் நம்ம ட்ரேட் பண்றது. ஓகே, இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ ரவுண்ட் நம்பர் பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடன் எஸ்என்ஆர் அப்படின்றது. ஸோ இடன் எஸ்என்ஆர் அப்படின்றது என்ன? ஓகே, இடன் எஸ்என்ஆர் அப்படின்றது என்ன, சிம்பிளான விஷயம். இப்போ ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு மார்க்கெட் இப்படி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் போயிட்டு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி டவுன் ட்ரெண்ட் வரப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸா எந்த லெவலுமே எந்த கேண்டில் ஸ்டிக்குமே இல்லாம இதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கேண்டில் ஸ்டிக், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் வருதுன்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்க 50% ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பையஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ செல்லர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, இப்போ செல்லர்ஸ் வந்துட்டு பையஸ் வரப்போ இந்த இடத்துல பையஸ்க்காக போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்கு.
இந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் 50% இந்த இடத்துல எக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல செல்லர்ஸ் வரலாம். இல்லைன்னா இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா செல்லர்ஸ் வந்து ரிஜெக்ஷன் எடுத்துட்டு இந்த இடத்துல பையஸ் போகலாம். பையஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி மார்க்கெட்ல நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இடன் எஸ்என்ஆர் அப்படின்றது, ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. 5 மினிட்ஸ்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த லெவலும் இல்லை. ஓகே, இப்போ இந்த பெரிய கேண்டில் எக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை பார்க்கணும்னா லைன்ஸ் எடுத்து கரெக்டாக 50% கொண்டு வந்துட்டு அப்போ இந்த லைனை 50% கனெக்ட் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ளஸ் பண்ணிட்டு வரப்போ, ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கூட்டிட்டு வரப்போ நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாகிட்டே வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒன்னோட ஒன்று சேர்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ்ல எந்த கேண்டலும் இல்லை, கேண்டல்ஸ்டிக்கும் இல்லை. இங்கே தான் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல்ஸ்டிக் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இடன் எஸ்என்ஆரை ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டல்ஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், 50% பண்ணிட்டு ஸோ செக் பண்ணுறப்போ இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இப்படியும் நம்மளால ட்ரேட் பண்ண. இப்போ இந்த ரிவர்சல் ஆகிற இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒன்று இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும், இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த லெவல் சப்போர்ட்டாக கூட ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து கேண்டில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க கேண்டில். ஸோ இன்னும் மார்க்கெட்டிங்கே போகல. ஓகே, ஸோ இவ்வளோதான் இடன் எஸ்என்ஆர். ஓகேவா? ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டைனமிக் அண்ட் ரவுண்ட் நம்பர், இடன் எஸ்என்ஆர் அண்ட் கலர் சேஞ்ச் அண்ட் ஸ்ட்ராங் கேண்டில் எஸ்என்ஆர் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?